கோவை அவிநாசி சாலையில் கட்டப்பட்டு வரும் தென்னிந்தியாவின் மிக நீண்ட பாலத்தின் முக்கிய கட்டுமான பகுதியில் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதுகுறித்து தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் சிறப்பு திட்டங்கள் கோட்ட பொறியாளர் முனைவர் சமுத்திரகனி கூறியதாவது, கோவை சிட்ரா பகுதியிலிருந்து உப்பிலிப்பாளையம் பகுதி வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் கட்டப்படும் இந்த உயர்மட்ட மேம்பாலத்தின் ஹோப் காலேஜ் ரயில்கள் கடக்கும் உயர்மட்ட மேம்பால பகுதி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இப்பகுதியில் 2ஆம் கட்ட ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்ட நிலையில் அதன் பணிகள் ஆரம்பித்து விறுவிறுப்பாக முடிவடைந்தன. இந்த மேம்பாலத்தின் கட்டுமானத்தில் இந்த பகுதி முக்கியமான பகுதி. ரயில்கள் கடப்பதால் ரயில்வே ஒத்துழைப்புடனும் ஒருங்கிணைப்புடனும் மேம்பால கட்டுமான பணிகள் ஆரம்பித்து நடைபெற்றது. குறிப்பாக ஹைதராபாத்தில் ரயில்வே அங்கீகரித்த வால்ஸ் அண்ட் பிரிஞ்ச் என்ற இடத்தில் E305 என்ற சிறப்பு ரக இரும்புகளை கொண்டு 8 கார்டர்கள் தயாரிக்கப்பட்டன. 720 டன் எடை கொண்ட இந்த இரும்பு கார்டர்களை தமிழ்நாடு நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் தர ஆய்வு செய்த பின்னர் பொருத்தியிருக்கின்றோம். இரவில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரையிலும், அதிகாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும் ரயில் சேவை நிறுத்தப்பட்டு இரும்பு கார்டர்கள் பொருத்தப்பட்டது. 1000 டன் எடையுள்ள 2 ராட்சச கிரேன்களுடைய உதவியுடன் 4 நாட்களில் இந்த பணியை முடித்துள்ளோம். 350க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இப்பணியை செய்துள்ளனர். மேலும் விரைவில் எஞ்சிய சில கட்டுமான பணிகளும் நிறைவடையும் என தெரிவித்திருக்கிறார். ரயில்வே 2ஆம் கட்ட முக்கிய மேம்பால பணிகள் நிறைவடைந்த நிலையில் மேம்பாலம் விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமுத்திரகனி, கோட்ட பொறியாளர், நெடுஞ்சாலைத்துறை சிறப்பு திட்டங்கள் கோட்டம், கோயம்புத்தூர். இந்த பாலம் வந்து 10.1 கிலோமீட்டர் நீளமான பாலம். இது வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் கோல்வின்ஸ் வந்து உப்பிலிப்பாளையம் வரைக்கும் வருது. இது வந்து ஸ்பெஷல் காங்கிரீட்டில் செக்மெண்டல் காங்கிரீட் டைப்பில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். டிராஃபிக் இடைஞ்சல் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் ஒரு முக்கியமான பார்ட் வந்து இந்த ஸ்டீல் கார்டர் ROBன்னு சொல்லி, அதாவது ரயில்வே மேம்பாலம். இது வந்து 52 மீட்டர் ஸ்பேன் உள்ள ரயில்வே மேம்பாலம். இதுக்காண்டி ஸ்பெஷல் ஸ்டீல் வந்து ஹைதராபாத்தில் வந்து தயாரிக்கப்பட்டு வருது. E305 ஸ்டீலு ஃபுல்லாக தரக்கட்டுப்பாடு, ரயில்வே துறையும் நெடுஞ்சாலைத்துறையோட தரக்கட்டுப்பாடோட இந்த ஸ்டீல் தயாரிக்கப்பட்டு 8 கார்டராக கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொரு கார்டரும் வந்து 90 டன்னு வெயிட் ஆகும். இதில் வந்து இந்த 90 டன் வெயிட்டை வந்து நாங்கள் 2 ஸ்பெஷல் கிரெயின் மூலம் மேலே தூக்கி வச்சு இதை லான்ச்சிங் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு வந்து 2 கார்டர்ஸ் லான்ச்சிங் பண்ணி, இந்த ஏற்கனவே நாங்கள் 6 கார்டர் லான்ச் பண்ணியிருக்கோம். இனி அடுத்து வந்து 7வது 8வது கார்டர் இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். 8வது இன்னைக்கோட முடிஞ்சது லான்ச்சிங் வந்து. ஸ்பெஷல் கிரெயின்ஸ் வந்து 1000 டன் கெப்பாசிட்டியோட கிரெயின்ஸ் வச்சு இதை லான்ச்சிங் பண்ணிகிட்டு இருக்கோம். இது முடிஞ்சிச்சுன்னா எங்கள் ஒர்க்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் பண்ணுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இனி வந்து விரைவில் இது வந்து இந்த பாலம் வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு வரும்.